தற்போது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் குறித்து பல்வேறு தகவல்களோடு போராட்ட களத்தில் நமது செய்தியாளர் ரியாஸ் சேலத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவரை தொடர்பு கொள்ளலாம். ரியாஸ், சொல்லுங்க, சேலத்தில் தற்போது போராட்ட களம் என்னவாக இருக்கிறது? மாணவர்களுடைய தொடர் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. அதாவது ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து சேலத்துல சமூக ஊடகங்கள் வழியாக அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த நிலையில இன்று பார்த்தீங்கன்னாக்கா சுமார் காலையில சுமார் 100-200 பேர் வகையில தான் கூட்டம் சேர்ந்தது. தற்போது நீங்க கூட்டம் பார்க்கலாம். 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், குறிப்பா சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கிற இந்த முக்கியமான சாலை, இந்த முக்கியமான சாலை முழுவதுமே ஸ்தம்பிச்சிருக்கு. இந்த பகுதி முழுவதுமே இளைஞர்களுடைய தலையாக தான் காட்சியளிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஏராளமான சங்கங்களும், குறிப்பா வழக்கறிஞர்கள் சங்கம், விவசாயிகள் சங்கம், அதே போல வீரப்பனுடைய மனைவி ஆகியோர் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த சாலை முழுவதுமே முற்றிலுமாக இளைஞர்களோட தலையாக காட்சியளிக்குது. இந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்பட்டது. பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து இந்த போராட்ட காலத்தில் கொண்டு சொல்லியிருக்கேன். சார், இங்கே நடைபெற்று இருக்கிற இந்த போராட்டத்தை பத்தி சொல்லுங்க. தமிழனா இருக்க ஒவ்வொருத்தரும் அவசியம் பங்கேற்க வேண்டிய மிகப்பெரிய போராட்டம் இது. இந்த தமிழ் உணர்வுக்கும் நம்மளுடைய தாய்மொழியான தமிழுக்கும் நம்மளுடைய கலாச்சாரத்திற்கும் வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கேடு. இதை நம்ம எந்த ரூபத்திலையும் அலோவ் பண்ணக்கூடாதுங்கிறது தான். இதை செய்யக்கூடிய ஜல்லிக்கட்டு அலோவ் பண்ணுங்கிறது ஒரு சிரமமான விஷயமே மத்திய அரசாங்கத்துக்கு கிடையாதுங்கிறது எங்களுடைய ஆணித்தரமான கருத்து. இங்கே மாணவர்கள் இத்தனை பேர் கூடியிருக்கோம். எங்களுக்கு எல்லாத்துக்கும் விவரமாக தெரியும். செக்ஷன் 20 ஆஃப் PCA ஆக்ட், இதை ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட்டு நீங்கள் பாராளுமன்றத்தில் பண்ணீங்கன்னா நாங்கள் இப்போ ஜல்லிக்கட்டை நடத்திட்டு போகிறோம். அப்ப தமிழனுக்கு செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க செய்ய மாட்டீங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிறத மாணவர்கள் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். மனம் இருந்தால் செய்யுங்கள், நாங்கள் உங்களோடு இருப்போம். இல்லை என்று சொன்னால் எந்த விதத்திலும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஜல்லிக்கட்டு நடந்தே தீராக வேண்டும். சேலத்தில் எவ்வளவு பெரிய மாணவர்கள் எப்படி திரண்டு வந்தாங்க சார்? எப்படி திரண்டு வந்தாங்கன்னு நீங்க கேட்கவே வேண்டியதில்லை. இது தமிழனோட உணர்வு. இதுல நீங்க கை வச்சீங்கன்னா எந்த ரூபத்திலும் எந்த தமிழனும் இந்த விஷயத்தை ஏத்துக்க மாட்டான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கால பல்வேறு இடங்கள் இருக்கக்கூடிய தமிழர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் நடத்தியிருக்காங்க, லண்டனில் நடத்தியிருக்காங்க, சுவிட்சர்லாண்டில் நடத்தியிருக்காங்க. உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழர்கள் இதற்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பல்வேறு நாட்டில் இருக்கக்கூடிய பிரதம அமைச்சர்களும் சரி, முக்கியமான முதலமைச்சர்களும் சரி இதற்கு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. நம்ம பிறந்த மண்ணு, நம்ம வளர்ந்த மண்ணு, நம்ம இருக்கிற மண்ணு, இதுல ஏன்டா மறுக்கிறீங்க? சுகிதா, கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. இளைஞர்களுடைய கூட்டம் என்பது சேலத்தில் இதுவே முதல் முறை இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம், எழுச்சியான ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பா 5000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் குவிஞ்சிருக்காங்க. அதே போல ஜல்லிக்கட்டை உடனே நடத்த சொல்லி இங்க போராட்டத்தில் கலந்துகிட்ட இளைஞர்கள் சிலர் தங்களோட உடல்ல மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்க முயற்சி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம பீட்டா அமைப்பை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும், பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க. தற்போது நீங்க பார்க்கலாம், ஒரு காலையிலிருந்து வகுப்புகளை புறக்கணித்து விட்டு சாலையிலே இந்த மாணவர்கள் ஏராளமானவர் குவிஞ்சிருக்காங்க. தம்பி, நீங்க சொல்லுங்க, இந்த போராட்டத்தை பத்தி எவ்வளவு பேர் கலந்துட்டு இருக்கீங்க? என்ன கோரிக்கை அவங்க வலியுறுத்தி பண்ணிட்டு இருக்கீங்க? 15,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மட்டும் சேர்ந்து இந்த போராட்டத்தை நம்மளோட பாரம்பரிய விளையாட்டை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக 15க்கும் மேற்பட்ட பல்வேறு கல்லூரிகளிலிருந்து கலந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த போராட்டம் மேலும் மேலும் பல மாவட்டங்கள்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. இன்னும் வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. நாங்க போக மாட்டோம், ஜல்லிக்கட்டு நடத்தாம நாங்க போக மாட்டோம். இங்க நம்ம ஏழை பணக்காரன் பிச்சைக்காரன் லட்சாதிபதிகளை பார்க்கல. நம்ம ஜல்லிக்கட்டோட உணர்வோடு வந்திருக்கோம். திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தரைன்னு. ஆனா அந்த நிலமே கோவப்படுச்சுன்னா பிரளயங்களை உண்டாகுது, பூகம்பம் உண்டாகுது. அந்த மாதிரி இவங்க நடத்தி தீரணும். இல்லைன்னா இங்க பெரிய பிரளயம் மாதிரி இல்ல, இங்க பெரிய புரட்சி நடக்குங்கிறத நாங்க கண்டிப்பா தெரிவிச்சுக்கிறோம். இந்த இடத்துல சேலம்ங்கிறது சும்மா கிடையாதுங்க, சேல தமிழர்கள் நாங்க. சுகிதா, மாணவர்களுடைய கருத்துக்களையும் நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய அளவிலான எழுச்சியான ஒரு போராட்டம். அதாவது எந்த ஒரு அரசியல் அமைப்பும் சேராத இந்த இளைஞர்கள் குறிப்பா சமூக ஊடகங்கள் மூலியமாக அழைப்பு விடுக்கப்பட்டு குறுகிய காலத்துல எவ்வளவு பெரிய போராட்டம் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. குறிப்பா சேலத்தில் இருக்கிற முக்கியமான மேம்பாலம் அது. அந்த மேம்பாலம் முழுவதுமே தற்போது இளைஞர்களுடைய தலையா காட்சி அளிச்சிட்டு இருக்கு. இந்த பகுதியில் முற்றிலும் பார்த்தீங்கன்னா செல்போன் சேவை கூட பாதிக்கப்பட சூழல் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து இளைஞர்களை இந்த சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பதை இவங்க வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு அமைப்பினர், குறிப்பா தமிழக விவசாயிகள் சங்கம், வழக்கறிஞர்கள் சங்கம், அதே போல இந்த சாலையில் நடந்து செல்கின்ற இந்த பொதுமக்களும் இளைஞர்களோட சேர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க.